ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, போரை நான் நிறுத்தலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் இஸ்ரேலை தாக்குனது தான். நேற்று ஈரான் தாக்கிய குண்டுகள் இஸ்ரேல் மேலே குண்டு மழையாக பொழிஞ்சிருக்கு. அதனால் அவங்க பயந்துட்டாங்க. யார்? அமெரிக்கா பயந்துருச்சுங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்கா கிட்ட இப்போதைக்கு தற்போது கையிருப்பு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் ஈரான் மேலே போட்டு ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துனதுனால அவங்கக்கிட்ட இராணுவ தளங்கள் இப்போ ஆட்டம் கண்டிருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எங்கே போரில் நம்ம நாட்டு மேலேயும் குண்டு போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் போரை நிறுத்துறதா முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இவர் யாருங்க போரை நிறுத்துறதுக்கும் முடிவு கொண்டு வரத்துக்கும் போர் ஆரம்பிக்கிறதுக்கும்? வல்லரசு நாடுன்னா என்ன வேணால் பண்ணலாமா என்ன? உலக நாடுகள்லாம் 2ஆம் உலகப் போருக்கு அப்போவே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஐநா சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி, அந்த ஐநா சபையில் இனிமே அணு ஆயுதங்களையே பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இதுக்கு விதிவிலக்காக வல்லரசு நாடுன்னா வச்சுக்கலாமா? இவங்க ஐநா சபை ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்களாம், ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலைங்களாம். அதனால தான் எல்லா நாட்டையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாராம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இது என்ன அது சூழ்ச்சி? அதாவது வெறி, அதாவது இனவெறி, மதவெறிங்கிற மாரி இது ஆட்சி வெறி. இந்த உலகமே சேர்ந்து நமக்கு அடிமையாக இருக்கணும், எல்லா நாடுகளும் அடிமையாக இருக்கணும்னு தான் இந்த உலக தலைவர்கள் நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் தான் இந்த ட்ரம்ப்புங்க. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இஷ்டத்துக்கு போரை ஏற்படுத்துவேன், போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மட்டும் அணு ஆயுத குண்டுகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம், அணு ஆயுதங்களை. அதனால தான் இந்த காமேனி என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு அவர் அமெரிக்காவும் இந்த மாதிரி இருக்கணும், அவங்க சட்டம் போடுறதா இருக்கக்கூடாது, அவங்களும் அந்த சட்டத்தை மதிக்கணுன்றாரு. அதுக்கு தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மனித குலத்திற்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரு நாட்டிற்கு அவற்றை வைத்திருக்க எந்த உரிமையும் இல்லை. உலகம் முழுவதும் அமைதி வேண்டுமெனில் அமெரிக்காவை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. யார்? முஸ்தபா காமேனி. இது கரெக்டு தானே? அதனால் நம்மளும் என்ன பண்ணணும்? சோஷியல் மீடியா நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி. அது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஜனநாயக ஆட்சியில் நம்ம இருக்கோம். மக்களாகி நம்மளாம் என்ன பண்ணணும்? கருத்து தெரிவிக்கணும். இவர் சொல்கிறது நல்லது தாங்க. உலகம் முழுவதுமே போர் நடத்தினா கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அது மிக்க அழிவை தரும். நாகசாகி, ஹிரோஷிமா ஜப்பானில் அழிவை தந்துச்சு இல்லையா? இன்றளவும் அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுற்றதாக இருக்குது. நிலங்கள் விளைச்சலை பயிர் எந்த பயிருமே முளைக்காத அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை எந்த நாட்டிற்கும் இனி வர வேண்டாம். அதனால் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சோஷியல் மீடியா தளங்களில் தெரிவிங்க. என்னோட வீடியோவுக்கும் கமெண்ட் போடுங்க. என்னோட சேனல்ல அப்பு தேவா